ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முதலீட்டு பார்வை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சேமிப்பு மற்றும் முதலீட்டின் முக்கியத்துவத்தை பார்க்கலாம். ஒரு சரியான முதலீட்டுக்கு சேமிப்பு பழக்கம்ன்றது மிக முக்கியமான ஒன்று. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, பொருளாதார பாதுகாப்பு. நம்ம அவசர கால நிதியை எதிர்பாராத சூழ்நிலைகளுக்காக, உதாரணமாக மெடிக்கல் எமர்ஜென்சி, கார் ரிப்பேர், வேலை இழப்பு போன்ற சூழ்நிலைகளை தைரியமாக கையாளுவதற்கு, எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்காக நிதி பாதுகாத்து வச்சிருக்கோன்றது நமக்கு மன அமைதியை கொடுக்கும். நம்மளுடைய நிதி இலக்குகளை அடைவது, குறுகிய கால இலக்கு, நீண்ட கால இலக்கு. குறுகிய கால இலக்குக்கு உதாரணமா சொல்லணும்னா வண்டி வாகனம் வாங்குறது, லீவ்ல எங்கேயாவது வெக்கேஷன் போறது. நீண்ட கால இலக்குக்கு உதாரணம் சொல்லணும்னா வீடு வாங்குறது, குழந்தைங்களுடைய படிப்புக்கு திட்டமிடுவது, நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்றது போன்ற இந்த இலக்குகளை எந்த ஒரு நிதி நெருக்கடியும் இல்லாமல் அடைவதற்கும், கடனை தவிர்ப்பதற்கு, திட்டமிட்டு சேமித்து பொருளை வாங்குறது என்பது தேவையில்லாத கிரெடிட் கார்டு, லோன் போன்ற விஷயங்களை தவிர்க்க உதவும். அதன் மூலியமாக நாம அதுக்காக மாதம் பணம் ஒதுக்கணுன்ற கமிட்மெண்ட் இல்லாத போது நம்மால முதலீட்டை கடன் இல்லாமல் செய்து அதன் மூலியமாக நிதி சுதந்திரத்தை நாம் அடையலாம். நிதி சுதந்திரத்தை அடைவதன் மூலமாக நாம நம்மளுடைய செல்வத்தை பெருக்கலாம். நம் பணத்தை சரியான வாய்ப்புகளை பயன்படுத்தி ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் முதலீடு செய்யலாம். இப்படி முதலீடு செய்யற பணம் நீண்டகால பயணத்துக்கு பிறகு பல மடங்கு வருமானத்தை நமக்கு ஈட்டி தரும். அடுத்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்றது. நம் செலவுகளுக்கு தேவையான பணம் நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகும் கிடைக்கும் என்ற நிலைமை நம் நிதி சுதந்திரத்தை நம் வாழும் காலம் வரை எந்த ஒரு அழுத்தமும் இல்லாமல் வாழக்கூடிய சூழ்நிலையும், நமக்கு தேவையான நேரத்தில் தேவையான பிடித்த வேலையை செய்வதற்கு கூடிய தன்னம்பிக்கையையும் தரும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் முடிவெடுக்கும் தருணங்கள், முக்கிய முடிவெடுக்கும் சந்தர்ப்பங்களை, பொதுவாக புதுசா வாழ்க்கையை தொடங்குறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் செய்வது, ரீலொகேஷன் சொல்லுவாங்க. ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலை, இல்லைன்னா சொந்த தொழில் செய்யக்கூடிய முடிவுகளை எடுக்கக்கூடிய தருணங்கள்ல இந்த எந்த ஒரு நிதி நெருக்கடியும் இல்லாமல் எடுப்பதற்கு சேமிப்பு மற்றும் முதலீடு என்பது மிக முக்கியமான ஒன்று. இதையெல்லாம் நாம் அடைய சேமிப்பு பழக்கம் என்பது ஒரு அடிப்படை. இது நம்முடைய நிகழ்கால நன்மைக்காக மட்டுமல்ல, நம் பாதுகாப்பான நிதி சுதந்திரமான எதிர்காலத்துக்கும் கூட. சேமிப்பு பழக்கம் மற்றும் அதை சார்ந்த சிந்தனை செயல்முறைகளை அடுத்த காணொளியில பார்க்கலாம். அதுவரை உங்கள் பேராதரவை எதிர்பார்க்கும் உங்கள் முதலீட்டு பார்வை. இந்த சேனலின் இடைவிடா பயணத்துக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.